திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் திருநிலை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜடாமுனீஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கிராம தேவதையான இளங்காளியம்மன் ஆலயத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்த புனித நீர் பம்பை உடுக்கை ஒலி முழங்க யாகசாலையில் வைத்தனர். ஆதிமுனி ஆன்மீக பேரவை அறக்கட்டளையின் நிறுவனர் கருமுனி ஆசான் தலைமையிலான ஓம் சக்தி குங்கும சித்தர், அண்ணாமலை சித்தர் குழுவினர் முதல் கால பூஜைகளுடன் கும்பாபிஷேக விழாவினை துவக்கி வைத்தனர். இதில் கோமாதா பூஜை, குத்துவிளக்கு பூஜை, சுமங்கலி பூஜை, கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், கரிக்கோலம், வாஸ்து சாந்தி, பிரவேச பலி, பூரணாகூதி உள்ளிட்ட முதல் கால யாகசாலை சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட புனித நீர் கலசங்களை பம்பை உடுக்கை ஒலி முழங்க கொண்டு வந்து கிராம தேவதை உள்ளிட்ட பரிபால தெய்வங்கள் சன்னதிகளில் புனித நீர் கலசங்களை வைத்து வணங்கி பரிகார பூஜைகள் செய்து புனித நீர் எடுத்து வந்து குருமார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சுற்றியிருந்த பொதுமக்கள் ஓம் சக்தி என விண்ணை முட்டும் கோஷத்துடன் அருள்மிகு ஸ்ரீ ஜடாமுனீஸ்வரர் திருமேனியில் தீர்த்த நீர் தெளிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு வந்திருந்த அனைவருக்கும் பிரசாதத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த சிவனடியார்கள், மெய் அன்பர்கள், ஆலய பொறுப்பாளர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், நாக அகூரி, அன்பு ஐயா சிவத்திரு மா தர்மசிங் ஐயா, சிவஸ்ரீ மணிகண்ட சுவாமிகள் உள்ளிட்ட ஆன்மீக சிந்தனையாளர்கள், கிராம பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை சிறப்பித்தனர். இப்பெரு விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்கள் முருகன் டி.ஏ. ராஜ்குமார் மற்றும் திருநிலை கிராம பொதுமக்கள், கிராம நிர்வாகிகள், பக்த கோடிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.